வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. சலீம், அமெரிக்க அதிபர் ட்ரம்போடைய பாதுகாப்பு சுற்றி நடைபெற்ற ஒரு வித்தியாசமான நடவடிக்கை இப்போ உலகம் முழுவதுமே ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஒரு உண்மையான பயணத்தை மறைப்பதற்காக ஒரு மிகவும் ரகசியமான ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம வெளியில பார்க்கும்போது ட்ரம்ப் வழக்கம் போல அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துல தான் பயணம் செய்ய போறார் அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா உண்மையான திட்டத்துல ட்ரம்ப் அந்த விமானத்துல பயணம் செய்யல. அவருடைய இருப்பிடத்தை மறைப்பதற்காக வேறு ஒரு விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு, எப்படி அவர் வேற விமானத்திற்கு மாட்டினார், எதுல போய் மாட்டினார் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எக்ஸாக்ட்லி, இந்த சம்பவம் நடந்தது அது உச்சகட்ட பரபரப்பு. அதாவது அமெரிக்க அதிபரை எப்படியெல்லாம் காப்பாற்றி அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே போல முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா சுமார் 26 வருஷம் முன்னாடி அமெரிக்க அதிபர் ஒருத்தருக்கு இதே மாதிரி காப்பாற்றி கூட்டிட்டு போனாங்க. இந்த முறை என்னாச்சு அப்படின்னு பார்த்துருவோம். போன மாதம் துருக்கியில் நேட்டோ கான்ஃபரன்ஸ் நடந்தது. நேட்டோ கான்ஃபரன்ஸுக்கு ட்ரம்ப் அவர்கள் வருகை தந்திருந்தார். அவர் அதாவது நேட்டோ கான்ஃபரன்ஸுக்கு வந்தது என்னவோ கத்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்க அதிபருடைய அந்த ஏர்கிராஃப்ட் பேர் ஏர்ஃபோர்ஸ் 1. பட் இந்த முறை கத்தார் அமெரிக்க அதிபருக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவில் நிறைய பேர் கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க. பிரசிடென்ட்டுடைய பாதுகாப்பு என்ன ஆகிறது, வேற ஒரு நாடு நம்ம அதிபர் பயணிக்கிற விமானத்தை தயார் பண்ணலாமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாலும் ட்ரம்ப் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த விமானத்துக்கு முதல் வெளிநாட்டு பயணம் அமெரிக்காவிலேருந்து துருக்கி அந்த விமானம் போயிடுச்சு. ஆனால் துருக்கியில் அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, அமெரிக்க அதிபரை அசாசினேட் செய்ய, அதாவது படுகொலை செய்ய ஈரான் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்ததாக சொல்லப்படுது. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களை பத்திரமாக இங்கேருந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாம் இந்த விஷுவலில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி செக்யூரிட்டி ஃபோர்ஸை நாம் இந்த விஷுவலில் பார்க்க முடியுது. அவர் கத்தார் கிஃப்ட் பண்ண விமானத்தை தற்காலிகமாக வேண்டான்னு சொல்லிட்டு பழைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்றை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பழைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்றை கொண்டு வந்து அதில் ஏறி பயணம் செஞ்சு மறுபடியும் அதுலேருந்து இறங்கின மாதிரி காட்டப்பட்டது. ஓகே, ட்ரம்ப் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் ஏறுறாரு பார்த்தீங்களா? இது துருக்கியில். ஓகே, ஆனால் ஏறிய ட்ரம்ப் அவர்கள் இந்த விமானத்திலேயே பயணிக்கல. வெளியே இருக்கவங்க தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த விமானத்தில் பயணிக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. வழக்கமாக கையாட்டிட்டு உள்ளே போனவர் சாப்பாடு கொண்டு வந்த ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கில் உள்ளே போய் பதுங்கிட்டார். அந்த ட்ரக் இவரை வேறொரு விமானத்துக்கு கொண்டு போய், இதை காட்டிலும் அது சிறிய ரக விமானம். வழக்கமாக அந்த விமானத்தில் வைஸ் பிரசிடென்ட் போவாங்க, அப்புறம் வெள்ளை மாளிகை அது சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப் அவங்க போகிறதுக்கான விமானம் அது. இங்கே ஒரு ட்ரக் தெரியுது பாருங்க, அங்கே நாம ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட் கேட்ரிங், ஆமாம் ட்ரக் அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்தில் தான் ட்ரம்ப் அந்த வழியாக இறங்கி, அந்த வழியாக ஒரு ரகசிய கதவுல இறங்கி அந்த இங்கே நிற்குது பார்த்தீங்களா ஏர்கிராஃப்டில், அந்த சாப்பாடு கொண்டு வந்த வாகனத்தில் அவர் போறாரு. பிறகு அந்த ஃபிளைட் பறந்து எல்லாம் நினைக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் இந்த ஃபிளைட்டை தான் பறக்கிறாருன்னு. பட் அவர் இந்த ஃபிளைட்லயே பறக்கல. இதற்கு முன்னாடியே அவர் ஏறிய அந்த சிறிய ரக விமானம் பறந்து விட்டது. அவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டன் போறாங்க. பிரிட்டன் போய் மறுபடியும் அந்த விமானத்திலிருந்து இறங்கி கத்தார் ஒரிஜினலா கிஃப்ட், அதாவது பிரிட்டன் போய் இறங்கின பிறகு எப்படி இறங்கி வரார் பாருங்க, ஏர்ஃபோர்ஸ் 1ல இருந்து. இந்த விமானத்துல அவர் பயணிக்கல, எல்லாரும் இந்த விமானத்துல தான் ட்ரம்ப் இறங்கி வர்றார் நினைக்கிறாங்க. மறுபடியும் ரகசியமாக அந்த சிறிய ரக விமானத்திலிருந்து வேற ஒரு வாகனம் மூலமா இந்த விமானத்துல இந்த விமானத்திலிருந்து அதிபர் இறங்கி வருகிறார். ஓகே, இது மாதிரியான நடவடிக்கை நம்ம பாதுகாப்பு நடவடிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா டீகாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது உண்மையான ஒரு இலக்கை மறைப்பதற்காக வேறு ஒன்றை இலக்கா காட்டுவது. இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அதுல ட்ரம்ப் பயணிக்கிறதா காட்டுறாங்க. ஆனா அவர் அதுல பயணிக்கல, ஆனா அதுல தான் இறங்குறாரு. அதுல உள்ள போறாரு, ரகசிய வழியில் அதில் இறங்கி அந்த உணவு கொண்டு வந்த ட்ரக்கில் ஏறி வேற ஒரு விமானத்தில் இறங்கி பயணம் செஞ்சு 2 விமானம் பிறகு இந்த ஏர்ஃபோர்ஸ் பிறகுதான் ஒரிஜினலாக கத்தார் கொடுத்த அதே விமானம் பாருங்க, அமெரிக்காலேருந்து எந்த விமானத்தில் துருக்கி போனாரோ அந்த விமானம் பிரிட்டன் வரவழைக்கப்பட்டு அதே விமானத்தில் தான் ஏறி மறுபடியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா போறாரு. இப்போ நாம எக்ஸ்பிளைன் பண்ணதை முழு திரையில பார்த்துடலாமா?
அந்த காட்சிகளை நாம் முழு துறையில் பார்த்து வரோம். இப்போ பாருங்கள், இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல அமெரிக்க அதிபரோட ப்ரெஸ் பீப்புள், ஊடகத்தினர் ட்ராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்து ஈரான் இந்த விமானத்தை தாக்கியிருந்தா நீங்கள் தப்பிச்சு வேற விமானத்தில் பறந்து போயிட்டீங்க, எங்களெல்லாம் நீங்கள் கூட கூட்டின்னு போனோம், உங்களை நம்பி தானே நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ணுறோம், உங்களுக்கு இருக்க அதே செக்யூரிட்டி எங்களுக்கு இருக்கும்னு நீங்கள் எங்களை ஆபத்தான விமானத்தில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் பாதுகாப்பான விமானத்தில் போகிறீங்களே அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறதாகவும், அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தனக்கே உரிய அந்த நகைச்சுவை பாணியில் அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் எந்த அளவுக்கு அமெரிக்க அதிபரை பாதுகாத்து எப்படி லாபகமாக வேற ஒரு விமானத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த தகவல் கசிய விடுறதே ஒரு மாதம் பொறுத்து தான் இந்த தகவலே தெரியுது நமக்கு. ஒரு மாதம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தான் முதல்ல இதை வெளியிடுறாங்க அவங்களுக்கு இருக்க சோர்சஸில். பிறகு அமெரிக்காவில் இருக்க CNN ஊடகம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கொடுத்த அந்த விஷுவல்ஸை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, ட்ரம்ப்போட இந்த ரகசிய பயணம் வந்து ஒரு சாதாரண விமான பயணம் மட்டுமே இல்லை, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு பல அடுக்குகளை கொண்ட ஒரு திட்டம் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருபுறம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் மூலமாக ட்ரம்ப் அதில் தான் பயணம் செய்கிறார் அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து உணவு விநியோக வாகனம் மூலமாக ரகசியமாக வேறு பகுதிக்கு கூட்டு போய் வேறொரு விமானத்திற்கு மாற்றப்பட்டிருக்கார். இதனால சமூக வலைதளங்களை நம்ம பார்த்தோம், ட்ரம்ப் வந்து உணவு வண்டியில் ஒளிஞ்சு தப்புனார் அப்படின்னு நகைச்சுவையாலாம் மாறினாலுமே அதனுடைய பின்னணியில் இருந்தது வந்து அதிபருடைய இருப்பிடத்தை நீங்க சொன்ன மாதிரி மறைச்சு பாதுகாப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக தான் இது இருந்திருக்கிறத அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த சம்பவம் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு வந்து தெளிவாக காட்டுது. அமெரிக்க அதிபரனுடைய பாதுகாப்புல சில நேரங்களில் சாதாரணமான தோன்றக்கூடிய ஒரு உணவு விநியோக வாகனம் கூட மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியா மாறிடும் அப்படின்றத நமக்கு இந்த சம்பவம் வந்து உணர்த்துது. எக்ஸாக்ட்லி. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.